இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? ஐயோ, அந்த நம்பிக்கை இல்லாமதான் அவங்க கிட்ட போய் சொன்னியா? சொல்லு, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்லு வானதி. என்ன நீ எதிரி முன்னாடி தலை குனிய வச்சிட்டிய வானதி? எவ்வளவு கம்பீரமா நான் எந்த தப்பு பண்ணலன்னு அவங்க முன்னாடி நின்ன ஆதாரத்தை காட்டி என்ன அவங்க அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க. என்னோட கௌரவம் அந்தஸ்து எல்லாமே போச்சு. நீங்க எல்லாருமா சேர்ந்து அவங்க முன்னால தலை குனிய வச்சிட்டீங்கல்ல. இப்படி பண்ணிட்டே வானதி. நான் உன் அப்பாவே நினைச்சனே. உன்னால இப்படி ஒரு விஷயத்தை எப்படி பண்ண முடிஞ்சது? அம்மா சொல்றது கொஞ்சம் பேசாத பேசாத. பாத்தியா எங்க அம்மா எவ்வளவு வேதனையா போறாங்கன்னு பாத்தியா? உனக்கும் கிருஷ்ணவேணிக்கு என்ன சம்மதம் வாடுது? சொல்லு, உனக்கும் அந்த அம்மாக்கும் என்ன சம்மதம்? தண்ணியில தெரியுற அந்த முகம்தான் கிருஷ்ணவேணி மகளோட முகம். என்ன யோசிக்கிறியா? என்ன போய் சொல்ல யோசிச்சுட்டு இருக்கியா? அம்மா சொன்ன மாதிரி இந்த நாள் ஒரு மோசமான நாள் தான், துக்கமான நாள் தான். நான் கேவலப்பட்ட நாள். அதுக்கு காரணம் நீ நீ மட்டும்தான் வானதி, நீ மட்டும்தான். என் அம்மா என்கிட்ட எத்தனையோ தடவை கோவப்பட்டிருக்காங்க, ஏன் திட்டு கூட இருக்காங்க. ஆனா ஒரு நாள் கூட கை நீட்டி என்ன அடிச்சதில்லை. இனிமே அவ இந்த வீட்டுல இருந்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில தான் கிடப்பா. என் செல்ல குட்டி இனிமே உன் ராஜ்யம் தான் இந்த வீட்டுல. அம்மா சரியா காய் நகர்த்தி இந்த ஆபீஸ் சொத்து மொத்த வீட்டோட அத்தனை பவரையும் உன் கைக்கு கொண்டு வர. நீதான் மகாராணியா இருக்கணும். மா, லவ் யூ மா. நான் பண்ணது தப்புதான். ராஜேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லிருக்கணும். ஆனா கிருஷ்ணவேணி அம்மா என்ன பெத்த அம்மா. அவர் அன்பை இழந்துட்டனா இனி என்கிட்ட பேச மாட்டாரா? இப்படி பண்ணிட்டிய வானதி. நான் உன்னை அப்பாவே நினைச்சனே. உன்னால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி பண்ண முடிஞ்சது? அம்மா சொல்றது கொஞ்சம் பேசாத. நான் உன்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் இன்னும் வரலங்கிறதுக்காக வர்க்கர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஏன் டிலே பண்றீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சாயந்தரத்துக்குள்ள எல்லாருக்கும் சம்பளம் போட்டிருக்கணும். புரியுதா? நான் அப்புறம் பேசுறேன். வாங்கம்மா. பணத்தி சொல்லுங்கம்மா. நீ என்ன இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? முதல்ல வச்சுட்டு கிளம்பு. அம்மா, ஏமா எப்போ நான் பாக்குற வேலை தானே, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு சொல்லலம்மா, உன் மாமியாரு உன்னை இந்த சமையல் கட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க.
சமையல் வேலை எதுவா இருந்தாலும் என்னையும் ஆர்த்தியும் தான் பாத்துக்க சொல்லிருக்காங்க. அவங்க வேற வந்து பார்த்தா சத்தம் போட போறாங்க. நீ போடா முதல்ல. ஏமா நான் செய்யக்கூடாதா? வானதி, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாடா? சம்பந்தியம்மா ஏற்கனவே உன் மேல பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நீ இங்க வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா நான் தான் உன்னை உள்ள விட்டேன்னு எங்க மேல கோவம் திரும்பும். நீ போ முதல்ல, கிளம்புடா, போடா. இவளை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்ல எந்த இடத்துலயும் உட்கார விடாம செஞ்சு ஒரு நாள் வீட்டை விட்டு நிரந்தரமா துரத்துறனா இல்லையான்னு பாரு. சீக்கிரமே செய்வேன் ஆர்த்தி. சாம்பார் நல்லா இருக்கு ஆர்த்தி. ஆமா, கார சட்னி செஞ்சு வச்சிருந்தனே, எடுத்துட்டு வரலையா நீ? ஐயோ, அது அங்க இருந்ததே நான் கவனிக்கலாமா? என்னடி பொண்ணு நீ? கார்த்திக் மாப்பிளைக்கு கார சட்னினா ரொம்ப பிடிக்கும். அவருக்காகவே பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிருந்தேன். போய் எடுத்துட்டு ஓடி வா. இப்ப எடுத்துட்டு வரேன். ஓடு. இதோ நானே எடுத்துட்டு வரேன். கார்த்திக், யார் மேலயே இருக்கிற கோவத்தை எதுக்கு சாப்பாடு மேல காட்டுற? ஆர்த்தி, நீ அதை வாங்கி பரிமாறு.